ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய தினம் ஒரு சம்பவம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ராயப்பேட்டையில நடந்த ஒரு சம்பவம். எல்லாருக்கும் தெரியும், ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு வீட்டுக்குள்ளார புகுந்து அங்க இருந்த பெண்ணுகிட்ட எப்படி தகாத முறையில நடந்துக்கிட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆ பாலியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்குறோம். பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் நம்ம பார்க்குறோம். அதுக்கு நெறைய உதாரணங்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படின்ற பட்சத்தில, இது எல்லாம் நடந்தா நம்ம எங்க போவோம்னா, காவல்துறைக்கு தான் போவோம். ஆனா காவல்துறையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்தா, காவல்துறை அதிகாரி ஒருத்தரே அவருடைய யூனிஃபார்மோட ஒரு வீட்டுக்குள்ளார ராயப்பேட்டையில புகுந்து, அங்க இருக்கட்ட பெண்ணுகிட்ட தவறா நடக்க முயற்சி செஞ்சிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது, இது என்ன மாதிரியான மனநிலை? இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது? இப்போ யாரோ ஒரு வெளியில ஒரு பொறுக்கி ஒருத்தன் செஞ்சிருந்தான்னா, அவனுக்கு ஒரு போதை பழக்கம் இருக்கு. அவன் குடிச்சிருந்தான். அவன் கஞ்சா பிடிச்சிருந்தான். இந்த மாரி போதைய யூஸ் பண்ணியிருந்தான். ஊசி போட்டிருந்தான்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா காவல்துறை அதிகாரியே அப்படி செய்றாருன்னா, அப்ப அவர போய் நம்ம என்னன்னு சொல்றது? அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றது? அவரு போதையில இருந்தாரா? அல்ல அவரு ஏதாவது அந்த மாரி பயன்படுத்தினாரா? இல்ல எதனால இப்படி ஒரு மனநிலைக்கு வந்தாரு? நம்ம ஒரு காவல்துறை அதிகாரி. நம்மள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம மேல எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரா? இல்ல அவர் அதிகாரத்த பயன்படுத்தி அந்த பெண்ணுகிட்ட தப்பா நடந்துரலாம் அப்படின்ற மாரி முடிவுக்கு வந்துட்டாரா? அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இத பத்தி நம்ம தொடர்ந்து தினம் ஒரு சம்பவத்தில பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் நடந்தா காவல்துறைக்கு நம்ம போய் புகார் குடுப்போம். ஆனா காவல்துறையிலேயே இப்படி ஒண்ணு நடந்தா யார்ட்ட போய் புகார் குடுக்குறது? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஸோ தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஒரு காவல்துறைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடு, காவல்துறைக்குன்னு இருக்கக்கூடிய இந்த கண்ணியம், காவல்துறைக்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரம், இது எல்லாமே தவறாக பயன்படுத்தப்படுறாங்க. எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் சொல்றேன். இந்த மாரியான நபர்கள் இப்போ இந்த ராயப்பேட்டையில போய் அவர் செஞ்ச அந்த செயல் அப்படின்றது, அந்த காவல்துறைக்கான அவமானமா தான் பார்க்கப்படும். ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது தப்பு தெரியாம பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏதோ இப்போ அந்த இதுலயே நெறைய பேர் இந்த லஞ்சம் வாங்குறவங்க இருப்பாங்க. அதற்காக சில விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க, லோக்கல்ல இருக்க அரசியல்வாதிகளுக்கு சாதகமா நடந்தக்கூடியவங்கலாம் நம்ம இயல்பா பார்க்கக்கூடியவங்க தான். ஆனா, காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட ஒரு சில ஆடியோ வீடியோக்கள்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆடியோக்கள் பார்த்திருப்பீங்க. காவல்துறையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, இன்னொரு காவல்துறையில இருக்கக்கூடிய எளிய ஒரு இன்னொரு பெண் காவல் அதிகாரி கிட்ட தப்பா மெசேஜ் பண்றது, இல்ல அவங்கள்ட்ட ஃபோன் பேசுறது, WhatsApp கால் பேசி அவங்கள்ட்ட தப்பா பேசுறது, இல்லன்னா உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சா தான் நான் இதெல்லாம் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியோக்கள்லாம் பரவலா நம்ம YouTube சேனல்கள்லயே நெறைய பார்த்துருக்கோம். ஆனா இது ஒரு காவல்துறை அதிகாரி நேரா அந்த வீட்டுக்கு போயி அந்த பொண்ணுகிட்ட அதுவும் யூனிஃபார்ம்ல இருக்கும்போதே பண்றாரு அப்படின்னா, இது ஏதோ ஒரு அதிகார திமிரு. இந்த ஆட்சியில நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிஜிபி இல்ல. டிஜிபி இல்லன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். யார்கிட்ட புகார் போக போகுது? பொறுப்பு டிஜிபி தானே அப்படின்றான மனநிலைக்கு வந்துட்டாங்களான்னு. ஆனா ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் டிஜிபிய செலக்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? ஏன் டிஜிபிய செலக்ட் பண்ணி அந்த பொறுப்புல உட்கார வைக்கிறதுக்கு என்னதான் பிரச்சனைன்றது இந்த ஆட்சியில பல பேர் பலவிதமா பல பல 100 தடவ கேட்டு பார்த்துட்டாங்க. ஆனா அதற்கான பதில் மட்டும் டிஜிபியை நியமிக்கிறதுல மட்டும் வரவே இல்ல. ஆனா அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, பிஜேபி உள்ள வந்துருச்சு. பிஜேபி அங்க செலக்ட் பண்ணது வேற, இவங்க செலக்ட் பண்ணது வேற, ஏடிஎம்கே ஆட்சியில இந்த மாரி கேட்ட கேள்வி, நீங்க ஏன் செலக்ட் பண்ணலன்னு கேட்டா, பிஜேபியில ஆரம்பிச்சு, ஏடிஎம்கேல ஆரம்பிச்சு, டிவிகேக்கு முடிப்பாங்க. ஏன்டா சம்மந்தமே இல்லாம டிவிகேக்கு வந்தீங்கன்னு கேட்டா, அவங்க என்ன ஒழுங்கா? அவங்க என்ன அதுதான் ஒரு வித்தியாசமா இருக்கும். நம்ம கேட்கிற கேள்விக்கும், அவங்க சொல்ற பதிலுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். அப்படி ஒரு நிலை இருக்கு. அ இந்த காவல்துறை அதிகாரி செஞ்சதும் இந்த மிக முக்கியமான ஒரு சம்பவமா பார்க்கப்படுது. ஏன்னா, காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு நம்மலாம் பேசிட்டு இருக்க அந்த வேளையில, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் ஒரு இது தவறா நடந்துக்கிறாருன்னா, இது இந்த ஆட்சிக்கும், காவல்துறைக்கும் உள்ள அ காவல்துறை மேல் தான் இது இந்த பழி சுமத்தப்படும். ஏன்னா, அந்த ஆட்சியின் மீது அவங்களுக்கு பயம் கிடையாது. என்ன நடந்துற போது, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர் வந்திருக்கலாம். இல்ல அதிகாரத்தில இருக்கோம், நம்மள யார் என்ன பண்ணிட போறாங்க, இதோ டிஜிபி இல்ல, மற்றவர்கள்ட்ட ஏதாவது பேசி நம்ம தப்பிச்சிரலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா, மீண்டும் அதான் சொல்றேன். சாத்தான்குளம்ல நடந்தது என்னன்னு தெரியும். இப்ப அந்த 9 காவலர்களுக்கும் என்ன நிலை அப்படின்றது நமக்கு இந்த தீர்ப்பின் மூலியமா தெரிஞ்சிருக்கு. தீர்ப்பு லேட்டா வந்தாலும், உரிய விசாரணை நடந்து இப்ப அவருக்கு சிபிஐ விசாரணை நடந்து அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்படின்னும்போது, அப்ப தண்டனைகள கடுமையாக்கணுமா? சாமானியர்களுக்கே தண்டனைகள் கடுமையாக இருக்கும்போது, ஒரு காவல்துறையில ஒரு சாமானியர் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது.
அப்போது ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி செய்கிறாருன்னா அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும், என்ன மாதிரி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சாமானியர்கள் பயப்படக்கூடாது, உங்களை பார்த்து வந்து பயந்து நடுங்கக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி செஞ்சிடுவீங்களோ, இப்போ உங்களை பார்த்தாலே இவர மாதிரி ஏதோ எக்ஸ்ட்ரீம் போய் பேசுகிற மாதிரி நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை எப்படி வந்து இப்போ காவலர்னு எப்படி நம்பி அந்த வீட்டுக்குள்ளார அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து இந்த தமிழ்நாடு வந்து மாறி இருக்குன்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இல்லை காவல்துறையில் எதுவும் மன அழுத்தங்கள் இருக்கா, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு எதுவும் மன அழுத்தங்கள் இருக்கா, இல்லை போதைப்பொருள் அதிகமாக எடுக்கிறதுனால இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா, அந்த காவல்துறைக்கு அந்த காவல்துறையினர் அந்த காவல்துறை அந்த குறிப்பிட்ட நபரை சொல்கிறேன், அவர் இந்த மாதிரி எதுவும் எடுத்ததுனால இது எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு பல கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ காவல்துறையில் நம்ம போய் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து குற்றம் அநீதி இழைக்கப்பட்டவர் வந்து அங்கே போனார்னா அவங்களுக்கு காவல்துறை தான் உதவியாக இருக்கும். ஆனால் காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு நபரே ஒரு அநீதி இழைச்சார்னா என்ன மாதிரியான நடவடிக்கை, என்ன நடக்கும், அப்புறம் யார்கிட்ட தான் போகிறதுன்ற ஒரு கேள்வி வந்து இயல்புலேயே வந்து இருக்குது. அதுதான் இப்பயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சம்பவமாக தான் வந்து பார்க்குறோம். நம்ம வந்து தொடர்ந்து இதில் நடந்தது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இப்படி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தினம் ஒரு சம்பவத்தில் சொல்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த ஒரு சம்பவம் மிக முக்கியமான சம்பவமாக வந்து இந்த ராயப்பேட்டையில் நடந்த ஒரு சம்பவமும் வந்து பார்க்கப்படுதுன்றது தான் மிக முக்கியமானது. தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.